பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே வாழ்த்துதலை சொல்லி அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு எழுப்புதலின் நாட்களிலே எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த எழுப்புதல் நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தார், முதலாம் நூற்றாண்டில் எப்படி ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்து இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அநேகரை கர்த்தர் தம்முடைய பக்கமாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கன்பானவர்களே, எழுப்புதல் நாட்களிலே ஆண்டவர் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். எழுப்புதல் காலத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு மாற்றம்தான் எழுப்புதல். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுவது அல்லது ஒரு இனத்தார் ரட்சிக்கப்படுவது மாத்திரம் எழுப்புதல் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாக எழுப்புதல் உண்டாக வேண்டும். அப்போதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். தனி மனித எழுப்புதல் கட்டாயம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சகையு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சகையு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதாகவும் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சகையுடைய தோற்றம் எப்படியாய் இருந்தது என்பதாகவும் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதாக அந்த கூட்டத்தின் நடுவிலே வந்து பார்க்கிறான். அவனுடைய தோற்றம் மிக குள்ளமாக இருந்தபடினால் இயேசுவை பார்ப்பதற்கு அவனால் முடியவில்லை. அதனால் பாருங்க, அவன் ஒரு பெரிய மரம், காட்டத்தி மரத்தில் அவன் மேலே ஏறி போய் அமர்ந்து இயேசுவை பார்க்கும்படியாய் வகை தேடுகிறான். ஏன்? இயேசு ஊழியம் செய்கிற இடங்களிலெல்லாம் அற்புதங்களும் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. இயேசு எங்கு சென்றாலும் அங்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய எழுப்புதல். அவர் 3.5 ஆண்டு காலம் ஊழிய பாதையில் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, காண்பித்து கொடுக்கிறது. பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உண்டாக்கினார். அதை பார்ப்பதற்குத்தான் இந்த மனுஷன் ஜனக்கூட்டத்தில் வரும்பொழுது முடியாது என்ற சூழ்நிலை அவனுக்கு உண்டான போது மரத்தின் மேல் உட்கார்ந்து இயேசுவை பார்ப்பதற்கு அவன் ஆசையாய் இருந்தான். பிரியமானவர்களே, இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். வந்தவுடனே இயேசு அவனை பார்த்து மேலே அண்ணாந்து பார்த்து, அந்த மரத்தின் மேலே அமர்ந்திருக்கிற அவனை பார்த்து, சகையுவே, சீக்கிரமாய் கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக அவன் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வரி வசூல் பண்ணுகிறவனாக பணி செய்து கொண்டிருக்கிறான். அவன் பொல்லாத மனிதன் என்பதாக, பாவியான மனிதன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்து,
கீழே இறங்கி வா என்று சொல்லும் பொழுது அவன் கீழே இறங்கி வருகிறான். அப்படி கீழே இறங்கி வந்தவுடனே அவனுக்குள் ஒரு மாற்றம், தனி மனிதனுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல். அந்த இண்டிவிஜுவல் பர்சன் பொல்லாதவனாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அவனுக்குள் ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சு. அவனுக்குள் ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. மாற்றம் உண்டான உடனே கீழே இறங்கி வந்து யாரும் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லலை, இயேசு அவன்கிட்ட பேசவும் இல்லை, சுவிசேஷம் சொல்லவும் இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், வாசிக்கலாம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதுதான் மனம் திரும்புதலின் எழுப்புதல். தனி மனிதனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அந்த மனம் திரும்புதல் ரியாக்ஷனாக வெளிப்படுகிறது, கிரியாக வெளிப்படுகிறது. கிரியையில்லா விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. தன்னுடைய கிரியையினாலே அவனுடைய மனம் திரும்புதலை, அவனுக்கு உள்ளாக உண்டான எழுப்புதலை அவன் பிரதிபலிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, அவன் பெரிய ஆசை உள்ளவனாக இருந்திருக்க வேணும். அந்த ஆசை பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சம் வாங்கி வந்ததாக இருக்கலாம், அநியாயமாய் வந்ததாக இருக்கலாம், எதையோ அபகரித்ததாக இருக்கலாம், ஏமாற்றினதாக இருக்கலாம். அவன் சொல்றான், என்னுடைய ஆஸ்தியில பாதியை கொடுத்துட்றேன். ஒரு மனிதனுக்குள்ளாய் எழுப்புதல் வரும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ளாய் மனம் திரும்புதல் உண்டாகும் சொன்னாக்கா, அவனுடைய கண் அல்லது அவனுடைய இருதயம் ஆஸ்தியின் மேல் இருக்கவே இருக்காது. அவன் மிக தெளிவா சொல்றான், என் ஆஸ்தியிலே பாதியை கொடுத்துட்றேன். யாருன்னா சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்துட்றேன் அப்படி சொல்றான். ரெண்டாவது அவன் சொல்றான், யாரிடத்துல நான் அநியாயமா வாங்கியிருந்தேனாக்கா, ஒரு போர்ஷன் வாங்கியிருந்தேனாக்கா 4 பங்கா திரும்ப கொடுத்துட்றேன்றான். இது முடியுமா? இந்த மனசு வருமா? நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றவங்களுக்கு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றவங்களுக்கு, நான் ஆவிக்குரியவன் சொல்றவங்களுக்கு, எழுப்புதலுக்காக நான் ஓடுறேன் பாருங்க, 10 பைசா இப்படி எடுத்து இப்படி கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய ஆசையை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தங்களுடைய வருமானத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்னும் கூட யாருன்னா கொடுத்தாக்கா வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனுக்குலம் எழுப்புதல் அடையும் பொழுது தான் சொத்து மேல கண் இருக்காது, தான் வைத்திருக்கிற ஆசை மேல கண் இருக்காது, தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் மேல கண் இருக்காது. பார்த்துங்க, அவன் ஏதாயிலும் குற்றப்படுத்தி இருந்தாக்கா, ஏதாயிலும் செய்திருந்தாக்கா, அதை நான் 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிறான், இயேசுவிடத்தில் ஒப்புரவாகிறான். இதுதான் ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல். ஒரு தனி மனிதன் மனம் திரும்பும் பொழுது உண்டாகிற எழுப்புதல். சாக்ரிஃபைஸ் பண்ணாம
எழுப்புதலை நீங்கள் பார்க்க முடியாது. தியாகம் பண்ணாம நான் எழுப்புதல்ல இருக்கிறேன், எழுப்புதல் வந்துடும், எழுப்புதல் தேசத்தில் வந்துடும்னாக்கா இட் இஸ் நாட் பாசிபிள். எதையாகிலும் ஒன்றை நீங்கள் தியாகம் செய்தே ஆக வேண்டும். இவன் சொல்றான், என் ஆஸ்தியை தியாகம் பண்றேன், என் வருமானத்தை தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க ஆஸ்தி இல்லாதவங்களா இருக்கலாம், செல்வம் இல்லாதவங்களா இருக்கலாம், வருமானம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனால் யூ மஸ்ட், கட்டாயம் நீங்கள் மனம் திரும்புதல் உண்டானால் சில காரியத்தை நீங்கள் தியாகம் பண்ணத்தான் வேண்டும். மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும், உங்களுடைய செய்கைகளை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும், உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும், உங்களுடைய பண்புகளை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும், அல்லது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை சற்று நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். இந்த தியாகம் பண்ணாமல் ஒரு மனிதனுக்குள்ளாய் தனி மனித எழுப்புதல் உண்டாகாது, மனம் திரும்புதல் எழுப்புதல் உண்டாகாது. சகையுக்குள்ளாய் ஒரு மனம் திரும்புதலின் எழுப்புதல் உண்டாயிற்று. அந்த மனம் திரும்புதலின் எழுப்புதல் தான் அவனை தியாகம் செய்ய வைத்தது. அவனுடைய ஆசையை அவன் பாதி கொடுக்கிறேன்னு சொல்றது அவனுடைய தியாகம். அவன் செய்த குற்றங்களை அவன் ஒப்புக்கொண்டு, அவன் செய்த அநியாயமான காரியங்களை அவன் ஒப்புக்கொண்டு, ஒன்று வாங்கினால் நாளாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது ஆண்டவரோடு கூட ஒப்பந்தம் செய்து கொண்டதனுடைய அடையாளமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவாங்க, இன்னும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவாங்க, சிந்தனை அதேதாக இருக்கும். மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவாங்க, நடைமுறை வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. பிரியமானவர்களே, அது பொய்யான ஒரு மனம் திரும்புதல். இந்த உலகத்துக்கு போடுகிற ஒத்த வேஷம். இந்த எழுப்புதலின் காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும், அப்போதான் எழுப்புதல் உண்டாகும். நீங்க மனம் திரும்பாம தேசம் மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? தனி மனிதனுக்குள்ளாய் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். தனி மனிதனுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னா அவன் கட்டாயம் மனம் திரும்பியே ஆக வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்களை தியாகத்தோடு செய்யத்தான் வேணும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தியாகம் பண்ண மறுத்தால், தியாகம் பண்ண நீங்கள் முன் வரலன்னு சொன்னாக்கா நீ இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம், இன்னும் நீங்க எழுப்புதலுக்குள்ள வரலன்னு அர்த்தம். இந்த தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நான் முதல்ல மனம் திரும்பலன்னு சொன்னாக்கா இன்னொருத்தனை பார்த்து நீ மனம் திரும்புன்னு சொல்ல முடியாது. நான் உளையான சேற்றில் இருந்து கொண்டு மற்றவனை பார்த்து நீ சேற்றில் இருக்கிறாய் என்று சொல்ல முடியாது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, சகையுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம், ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. அதன் பேர் தான் மனம் திரும்புதலின் எழுப்புதல். நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டாக்கா, ஆமா நான் எப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்போ ஏற்றுக்கொண்டனே, இயேசு எனக்கு தெரியும் சொல்றாங்க, எப்போவோ நான் இயேசுவை அறிந்து கொண்டேனே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன காரியத்தை கூட இயேசுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க, இயேசுக்காக தியாகம் பண்ண மாட்டாங்க. ஒரு நேரத்தை, சில சந்தர்ப்பங்களை, சில காரியங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய காரியங்கள், ஜெப நேரத்தில், கூடுகை நேரத்தில் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பாருங்க, அந்த தியாகம் இல்லாமல் ஒரு மனிதன் எழுப்புதலை காண முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால்
எதை ஆண்டவருக்காக தியாகம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எழுப்புதலே பங்கு பெறுவது உண்மையானால் எதை இயேசுக்காக நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கேட்டு பாருங்க, உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு தியாகமும் செய்யாமல், ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல், ஒரு மனம் திரும்புதலும் இல்லாமல் எழுப்புதலுக்காக வந்து எழுப்புதலுக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்வதில் எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னையே தியாகமாக நமக்கு கொடுத்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நமக்காக தன்னையே அர்ப்பணித்தார். தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் நமக்காக அர்ப்பணித்தார். தன்னுடைய சரீரத்தை நமக்காக பிக்கும்படியாய் அர்ப்பணித்தார். தன்னுடைய உடலில் இருக்கிற இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி அர்ப்பணித்தார். அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார், எல்லாருக்கும் காரி முழியப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், அவமானமான வார்த்தைகள் அவரை நோக்கி வந்தது. எல்லாவற்றையும் இயேசு தியாகத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா! எதற்காக? அவர் நமக்காக தன்னையே தியாகமாய் அர்ப்பணித்தார். அவர் தன்னை தியாகமாய் அர்ப்பணித்தபடினாலே தான் இன்னைக்கு நமக்குள்ளாய் ஒரு எழுப்புதலும் மனம் திரும்புதலும் உண்டாகிறது. அவர் அன்றைக்கு சிலுவையை சுமக்காவிட்டால் ரட்சிப்பு இல்லை. இயேசு ரத்தம் சிந்தாவிட்டால் கிறிஸ்தவம் என்பது இல்லை. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்டியானிட்டி என்பது ஒன்று இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை தியாகமாய் இந்த உலகத்தில் வந்து 33 ஆண்டு காலம் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்து உயிரோடு கூட எழுந்த இயேசு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ மனம் திரும்புதல் உண்டானால் நீ எனக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறாய்? என்ன தியாகம் செய்திருக்கிறாய்? பாருங்க, ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம அப்படி ஜெபம் பண்ணிட்டாக்கா, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டாக்கா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருவார், எனக்கு இதை கொடுத்துருவார், அதை கொடுத்துருவார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை தேடி வரோம். நல்லது கொடுக்கட்டும், கொடுப்பார். அட் த சேம் டைம் நம்முடைய தியாகத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய அர்ப்பணிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த சகையு தன்னை அர்ப்பணித்து கொண்டான், தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண அர்ப்பணித்து கொண்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஷேர் பண்ண, ஆண்டவருக்காக ஷேர் பண்ண, ஏழை எளியவர்களுக்காக ஷேர் பண்ண தன்னை அவன் அர்ப்பணித்து கொண்டான். அதுதாங்க எழுப்புதல், அதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு மனம் திரும்பின நம்முடைய வாழ்க்கையில எதை இயேசுக்காக தியாகம் பண்ணியிருக்கோம்? நீ எழுப்புதலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியே, அல்லது எழுப்புதலை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காண வேணும்னு ஆசைப்படுறோமே? பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பிதல் உண்டானால், உண்மை உண்டானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நிச்சயமாய் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்யாமல் இந்திய தேசத்தை சுதந்திரமாக பெற்றிருக்க முடியாது. நம்ம மகாத்மா காந்தியை சொல்கிறோம் பாருங்க, சில சுதந்திர போராட்டக்காரர்களை தியாகிகள் சொல்கிறோம். ஏன்னா ஜெயிலில் இருந்தாங்க, ஏன்னா சிலர் அடிபட்டாங்க, நம் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக. எனக்கு அன்பானவர்களே, இந்த தியாகம் அந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது. நித்தியமாய் வாழப்போகிற, என்னென்றைக்கும் அவரோடு கூட இருக்க போகிற நீங்களும் நானும் மனம் திரும்பினது உண்டானால் என்ன தியாகத்தை செஞ்சிருக்கோம்? ஆராய்ச்சி பாருங்க. ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ள தியாகத்தை கொண்டு வரும். ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ளாய் பாருங்க, அவனுடைய காரியங்களில் இருக்கிற சிந்தனையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி அவன் லஞ்சம் வாங்குறவனா இருந்திருப்பான்,
அதுக்கு முன்னாடி சொத்து சேர்க்கணும்னு ஆசையில் இருந்திருப்பான். அதுக்கு முன்னாடி யாரா ஏமாத்தணுன்ற எண்ணத்தோடு கூட அவன் இருந்திருப்பான். இயேசுவை சந்தித்ததுக்கு பின்பதாக, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக, அவனுடைய செய்கையில, அவனுடைய சொல்லில, அவனுடைய நடக்கையில ஒரு ரியாக்ஷன், ஒரு மாற்றம். ஹல்லேலூயா! இதுதாங்க எழுப்புதல். ஒரு தனி மனிதனுக்குள்ளாய் எழுப்புதல் வேணும்னாக்கா நீங்க என்ன தியாகம் பண்ணிக்கிறீங்க உங்களை கேட்டு பார்த்துங்க. நீ தியாகம் பண்ணாதான் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா! இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவங்க கர்த்தரையை நோக்கி பார்க்கிறவங்க, இவங்க தேவாலயத்துக்கு போறவங்க, தேவன் மேல, கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவங்க. இவங்க பாருங்க, தேவாலயத்துக்கு வருஷந்தோறும் போறாங்க, எல்லா காரியங்களிலும் ஈடுபடுறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு குழந்தை இல்லாதது யார் காரணம்? கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடைத்திருந்தான் வசனம் சொல்லுகிறது. அது காரணம் கர்த்தர் தான். பாருங்க, குழந்தை இல்லைன்றதுக்காக அவங்க ரொம்ப வேண்டுதல் செய்தாங்க. நிறைய ஜெபம், நிறைய ஜெபம். ஆனா ஒரு நாள் ரொம்ப மன கஷ்டத்தோடு தேவாலயத்துக்கு போனாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க வாசிக்கலாம். 11ஆவது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா! பாருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணாங்களா? நிச்சயமா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேவாலயத்துக்கு போனாங்களா? போனாங்க. அப்ப அந்த ஜெபம் கேட்கப்படல. அப்ப அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ காரியங்கள் ஆண்டோட சமூகத்தில் சொல்லியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, கஷ்டத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லை, கிடைக்கல. இப்போ இவங்க ஜெபத்தில் ஒரு எழுப்புதல் வருது. ஹல்லேலூயா! என்ன எழுப்புதல்? இப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை உமக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபம் பண்றாங்க. பாருங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த நாட்களில் இருந்து அவங்க துக்கமுகமாய் இருக்கவில்லை. அந்த நாட்களில் இருந்து அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக கூட ஜெபிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு ஜெப எழுப்புதலை எதிர்பார்க்கிறார். நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட மட்டும் போடாது, நீ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த அம்மா அதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை கொடுங்க, அல்லது மகளை கொடுங்க, அல்லது ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ஸோ அப்படி தானே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்க வேணும். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தரல.
இப்ப ஜெபம் பண்றாங்க, நீர் எனக்கு கொடுக்கிற பிள்ளைய நான் உமக்கே கொடுத்துறேன்னு சொல்லி. இதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்? எதுக்கு வருமானத்தை ஆண்டவர் பெருக்கி கொடுக்கணும்? எதுக்கு உன் சந்ததியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணணும்? எதுக்கு நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்? நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை கொடுப்பதற்காக, செய்வதற்காக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில் அந்த அம்மா கருத்தா ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். அந்த பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே அசைக்கும்படியான, இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களை எழுப்பும்படியாக, இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேல் என்ற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். That is the revival. அதுதான் எழுப்புதல். அதுதான் ஒரு தனி மனித எழுப்புதல். எழுப்புதல் காலத்தில் இருந்து கொண்டு இன்னும் சுயநலமா ஜெபம் பண்றோம். என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, என் எல்லைகளை விரிவாக்கும். யாபேஸ் ஜெபம் பண்ணது போல, எனக்கு எந்த தீங்கு வராம காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் 70 நாட்களில் கேட்க மாட்டார். நீர் என்னை ஆசீர்வதிக்கிறத நான் உமக்காய் கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அதுதான் ஜெப எழுப்புதல். மற்றவர்களுக்காக செய்கிற, மற்றவர்களுக்காய் கொடுக்கிற, மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம். எல்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்காகத்தான் இருக்கும். மிஞ்சி போனால் நம்ம குடும்பம், அப்படியே மிஞ்சி போனாக்கா நம்முடைய சர்ச், அவ்வளவுதான். எனக்கு அன்பான அன்பு சகோதரி சகோதரி, நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, உலக நாடுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த அம்மா உங்களுடைய ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன்னு, எனக்கு வேண்டாண்டவர, நான் எனக்கு வச்சுக்க மாட்டேன், வேண்டாம், நீங்க கொடுக்கறத உமக்கே கொடுத்துட்றேன் என்பதை தான் கர்த்தர் கூர்ந்து கவனித்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியான இடத்துல அவ்வளவு பெரிய மாற்றம், அவ்வளவு பெரிய எழுப்புதல். இந்த அம்மாவுடைய சின்ன ஜெபம், ஒரு மாறுதல் ஜெபம், ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எழுப்புதலில் பங்கு பெறுகிற, விரும்புகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க இன்னும் எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல். கத்தி கத்தி ஜெபம் பண்ணலாமா? உருண்டு புரண்டு ஜெபம் பண்ணலாமா? நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி, எப்படி வேணுமானாலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அதில் ஒரு தன்னலம் இருக்கக்கூடாது. அதில் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் தான் எழுப்புதலுக்கு காரணமாயிருப்பார்கள். அவர்களை தான் கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்துவார். நீங்க எப்படி இருக்கீங்க? எத்தனையோ எழுப்புதலின் செய்தியை கேட்கிறோம், எழுப்புதல் கூட்டத்துக்கு போகிறோம். உங்க ஜெப வாழ்க்கையில இன்னும் சில காரியங்கள் உடைக்கப்படலை, இன்னும் சில காரியங்கள் மாற்றம் உண்டாகல, இன்னும் சில காரியங்களில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு முன் வரல. எப்படி தேசத்தில் எழுப்புதல் வரும்? என் ஜெபம் மாறினாதான்
கர்த்தர் என் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். என் ஜெபம் மாறினாதான் என்னை சார்ந்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. என் ஜெபம் மாறினாதான் என் பட்டணம் ரட்சிக்கப்படும். என் ஜெப வாழ்க்கை மாறினாதான் தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. சும்மா நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் ஜெபம் பண்ணேன், நானும் காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த அம்மா கூட முன்னாடியும் ஜெபம் பண்ணாங்க, முன்னாடி சர்ச்சுக்கு போனாங்க, ஊழியக்காரர்கிட்ட ஏலிக்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்க எல்லா காரியங்களும் முன்னாடி செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இப்போ தைரியமாக உள்ளே போய் அவங்க தனியாக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்பாங்க சபையோடு கூட, எல்லா காரியங்களையும் சபையோடு கூட சேர்ந்து எல்லா காரியங்களும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லை, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. இப்போ எப்படி ஜெபத்துக்கு பதில் வந்தது? இப்போ எப்படி கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார்? எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்கிற காரியம்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நான் சரியாக செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம். நீ அதிகாலையில் தேவனை தேடணும், நேரப்பட்ட நேரத்தில் கர்த்தரை தேடணும். ஜெபத்தில் ஒரு தியாகம் வேண்டும், ஜெபத்தில் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும், ஜெபத்தில் சுயநலம் இல்லாத ஜெபம் வேண்டும், ஜெபத்தில் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜெபம் வேண்டும். செய்யறது மாத்திரம் இல்லை, சொல்றது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, கொடுத்துட்டு உடனே ஏமாத்தவும் இல்லை. இந்த அம்மா அவங்க சொன்னபடியே குழந்தை பால் மறந்த உடனே தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டாங்க. பாருங்க, பெரிய போதகர் ஏலி, அவர்கிட்ட கர்த்தர் பேச விரும்பல. சும்மா குட்டியா இருக்கிறான் சாமுவேல், ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கான் சாமுவேல். சாமுவேலே சாமுவேலே எழுப்புதல். சாமுவேல்கிட்ட பேசுறாரு, அவனுக்கு தெரியல, ஓடி வர்றான். ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை, நான் உன்னை கூப்பிடல, போய் படுத்து தூங்கு. கொஞ்ச நேரம் தூங்குறான், மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே. கர்த்தர் பேசுறாரு, அவனுக்கு புரியல, புரிஞ்சிக்கூடிய ஞானம் இல்லை, சின்ன பையன். மறுபடியும் வந்து கேட்கிறான், மறுபடியும் சொல்லிட்டாரு ஏலி, நீ போய் படுத்துக்குப்பா அப்படின்ட்டு. மூணாவது முறையா எலிக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் தான் அவன்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் தான் அவன்கிட்ட பேசுறாரு, தெரிஞ்சு போச்சு. சொல்றாரு, இனிமே பேசினாக்கா, இனிமே அந்த சத்தம் வந்தாக்கா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இதாங்க எழுப்புதல். ஹல்லேலூயா. சின்ன பையன்ட்ட வானாதி வானங்களை படைத்த கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தெய்வம் பேசுறாரு. பெரிய ஊழியக்காரனிடத்துல பேச மறுக்கிற, அவன் குடும்பத்தில் நடக்கிற அக்கிரமத்தை, அவன் குடும்பத்தில் நடக்கிற பாவ காரியங்களை இந்த சின்ன பையன் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. பாருங்க, இது ஜெபத்தின் எழுப்புதல். ஹல்லேலூயா. நம்ம ஊழியத்தை கர்த்தர் அதை தான் செய்கிறார். எதையும் மேன்மை பாராட்டிக்குவதுக்கு இடம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார், என்னுடைய ரத்தம் தான் பாதுகாப்புன்னு சொன்னார். நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் அதுதான். பாருங்க, அற்பமா இருக்கிற நம்மோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார். சின்ன கூட்டத்தின் நடுவிலே தான் கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு வருடத்தினுடைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதாக. இதுதான் எழுப்புதலின் காலம். ஜெபத்தில் மூலமாய் உண்டாகிற எழுப்புதல் இதுதான். இந்த அம்மா ஜெபத்தில் உண்டான மாற்றத்தினால உண்டாகிற எழுப்புதல் இதுதான். நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? எழுப்புதல் காலத்தில் இருக்கிற சகோதரிகளே, சகோதரர்களே, உன் ஜெப வாழ்க்கை மாறலனா
தேசத்தில் எழுப்புதல் வராது. தேசத்தில் எழுப்புதல் வரணும்னாக்கா உங்கள் ஜெப வாழ்க்கை மாறியே ஆகணும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களையும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11 வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, மிக மேன்மையான ஒரு மனிதர். அவர் கமாலியன் பாதத்தடுகிலே பிலாசபி தத்துவியல் படித்த ஒரு மேதை, தத்துவம் படித்த ஒரு மேதை. இப்பெல்லாம் படிக்காமலே தத்துவம் பேசுறாங்க, படிக்காமலே எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. இவர் ரொம்ப படித்தவர், பலசாலி, அரசாங்கத்தில் அதிகாரம் பெற்றவர், ரோமருடைய அதிகாரத்தை பெற்றவர். அவ்வளவு மேன்மையான ஒரு மனுஷன் மனம் திரும்பினதுக்கு பின்பதாக, இயேசு அவனை சந்தித்ததுக்கு பின்பதாக இவர் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டமென்று எண்ணுகிறேன், லாபமான அனைத்தையும் குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் விட்டுட்டேன். எனக்கு எதெல்லாம் கெயினா இருக்கோ, எதெல்லாம் எனக்கு நல்லதா தெரியுதோ, எதெல்லாம் எனக்கு லாபம் கொடுக்குமோ, எந்த காரியெல்லாம் அந்த உலகத்தில் என்னை மேன்மையாக வைக்குமோ, எந்த காரியமெல்லாம் அந்த உலகத்தில் என்னை உயர்த்தி வைக்குமோ, அதையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என்னுடைய ஓட்டமெல்லாம் லக்கை நோக்கி தொடர்கிறேன். 13 நிருபங்களை எழுதினார். கடல் கடந்து பல இடங்களிலே, ஆட்கள் புகக்கூடாத இடங்களிலே புகுந்து ஊழியத்தை செய்தார். பலத்த எதிர்ப்புகள், பயங்கரமான குற்றச்சாட்டுகள் அவரை நெருங்கி நெருங்கி வந்தது. கொலை செய்ய எத்தனையோ முறை, எத்தனையோ நேரங்களிலே அவரை பல விதங்களில் அவரை துன்பப்படுத்த நினைத்தார்கள். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல் வேணும்னு சொன்னா சுயம் உடைக்கப்படணும்.
ஹல்லேலூயா. தனக்கிருந்த சுயத்தை, தனக்கிருந்த மேன்மையை, தனக்கிருந்த செல்வாக்கை, தனக்கிருந்த அதிகாரத்தை, தனக்கிருந்த எல்லா காரியத்தையும் நஷ்டம் நினைக்கிற நான் இயேசுக்காக. எப்படியாகிலும் இந்த தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லுகிற செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் உடைத்தெறிகிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல் காலத்தில் உலகத்தையும் ஒரு பிடி வச்சுக்கினேன், எழுப்புதலும் வேணும்னு சொன்னாக்கா அது நடக்கவே நடக்காது. நீ உலகத்தை வெறுத்து உனக்கு லாபமாய் இருக்கிறதை நஷ்டமாக எண்ணி கிறிஸ்து இயேசுவுக்காய் ஓடுகிற ஓட்டம்தான் எழுப்புதல். லாபத்தோடு ஓடினாக்கா அது எழுப்புதல் கிடையாது. நீ ஏதோ சுயநலத்தோடு ஓடிட்டு இருக்க. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டான், அவனுக்கு லாபம் என்ன? நீ எவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? என்ன பொசிஷன்ல இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு வேலை கிடைச்சி எவ்வளவு தூரத்துக்கு நீ உயர்த்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் சுயம் உடைக்கப்படலைனாக்கா உன் நிமித்தமாய் தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நான், எனக்கு, என்னுடையது என்று சொல்லி அநேகர் தங்களை மேன்மை பாராட்டி கொள்றாங்க. பாருங்க, அது ஒரு நாள் எல்லாம் உடைஞ்சு போயிடும், எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், எல்லாம் நம்ம கைவிட்டுறோம், எல்லாம் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போயிடும். ஆனால் கிறிஸ்துவுக்காக நீ விட்ட பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்காக இழந்தீங்க பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்காக நீங்கள் மேன்மை எல்லாவற்றையும் விட்டு எல்லா உபத்திரங்களும் தாங்கிக் கொள்ளும்படியாய் எல்லாவற்றையும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக லாபமானதை நஷ்டம் என்று என்றீங்க பார்த்தீங்களா? அதன் மூலமாகத்தான் தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். இன்னைக்கு எழுப்புதல் வேணும்ல, தனி மனித எழுப்புதல். தனி மனிதனுக்குள்ள இந்த ரியாக்ஷனா நடக்கணும், இந்த மாறுபாடுகள்லாம் வரணும். அப்பதான் தேசத்தில் எழுப்புதல் வரும். நீ இன்னும் குட்டிக்கரனாச்சாலாம் நடக்காது. உலகத்தையும் இந்த எழுப்புதலையும் கையில் வச்சுக்கிட்டு நீ 2 பேருக்கு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 பேருக்கு வேலை செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க எதை நஷ்டம்னு விட்டுருக்கீங்க? எதை நீங்க சுயத்தை உடைச்சிருக்கீங்க? என்ன சுயம் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையாக நினைக்க? உங்க படிப்பை நினைக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய வேலையை நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. அல்லது எங்களுடைய கிருபை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரம் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. சாமர்த்தியம், ஞானம் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணணும். லாபமான அனைத்தையும் குப்பையாக தூசியாக எண்ணி அதை நஷ்டமாக விட்டு விடணும். அப்பதான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். நான் எதையும் விட மாட்டேன், ஆனா தேசத்தில் எழுப்பணும். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் எழுப்புதலை எதிர்பார்த்திருக்கிறேன். நீ ஏன் மனம் திரும்பலையே? நீ இன்னும் ஜெபத்தில் மாறலையே? நீங்களும் இன்னும் சுயத்தை உடைக்காம அப்படியே தன்னலத்தோடு உட்கார்ந்து இருக்கோமே, நான் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கோமே. எப்படிங்க தேசத்தில் எழுப்புதல் வரும்? எப்படிங்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார்? எப்படி ஆண்டவர் தேசத்தில் எழுப்புதற்காக பயன்படுத்துவார்? யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. சின்ன காரியத்தை கூட
விடுறது கிடையாது. சின்ன காரியம் என்னத்தை விட்டுருக்கிறோம்? நஷ்டம் என்று விட்டிருக்கிறோம். நான் சொன்னேன், பவுல் அந்த காலத்திலே படித்தவர், அந்த காலத்திலே அதிகாரம் பெற்றவர், அந்த காலத்திலே சாமர்த்தியமான ஒரு ஆள். ஆனா தெரு தெருவா அலைகிறாரு, கடல் கடலா ஓடுறாரு, மறைஞ்சு ஓடுறாரு, சொந்த வேலையை செஞ்சு ஊழியம் செய்கிறாரு, சபைகள் தோறும் ஊழியம் செய்கிறார். அங்கெல்லாம் கலவரங்கள். கடல்ல ஏறி போனா கடல் காற்று அடித்து அவரை சின்னாபின்னப்படுத்துது. மெலித்தா தீவுக்குள்ள போறார், அங்க போனா பாம்பு கடிச்சு அவரை சாகடிக்க நினைக்குது. எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துக்கங்கள். அவ்வளவு மேலான ஒரு மனிதன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். அது இந்த உலகத்தில் எது வந்தாலும் சரி, அது எல்லாரும் குப்பையா நினைக்கிறார். அதுதாங்க சுயநலம் உடைக்கப்படுகிறது. சுயம் உடைக்கப்படணும். நமக்குள்ள இருக்கிற பெருமைகள், நமக்குள்ள இருக்கிற அகங்காரங்கள், நமக்குள்ள இருக்கிற மேன்மைகள், அதெல்லாம் சுக்குநூறா உடைக்கப்படணும். அப்படி உடைஞ்சாதான் தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொடுப்பார். இயேசு சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார், எல்லாவற்றையும் இழந்தார். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன், ஓடுறேன், என் ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன்னு சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எழுப்புதல் காலத்தில் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு, எல்லாவற்றையும் கர்த்தர் இதை செய்யணும் செய்யணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி கேட்டுக்கிட்டு வாழ்ந்திருக்கோம்ல. எப்படி உங்க பகுதியில் உங்களை கொண்டு ஆண்டவர் எழுப்புதலை கொடுப்பாரு? இன்னும் சுயம் உடைக்கப்படலையே. நான் செத்தாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எனக்கு ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நான் ஓடணும். நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நான் வாழணும். அப்பதான் தேசத்தில் எழுப்புதல் வரும், தனி மனித எழுப்புதல். அவன் மனம் திரும்பி இருக்கணும், அவனுடைய ஜெப வாழ்க்கை மாறி இருக்கணும், அவனுடைய சுயம் உடைக்கப்பட்டிருக்கணும். சினிமா துறையில் இருந்துக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேரும் சாட்சி சொல்லுவான். நீ உன் சுயத்தை உடைக்கலை, இன்னும் சினிமாவில் தான் இருக்க. சினிமா ஒரு பாவம், இச்சையை தூண்டக்கூடியது, குடும்பங்களை சீரழிக்கக்கூடியது. அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா எப்படி? உனக்கு லாபமா இருக்கிறத விடல, இன்னும் எப்படி எழுப்புதல் வரும்? எல்லா ஃபீல்டையும் யோசிச்சு பாருங்க. சகையை மனம் திரும்பும் பொழுது அழகா சொல்றான், நான் 4 தினம் திரும்பி கொடுத்தேன், இனிமே வாங்கவே மாட்டேன், வாங்கியிருந்தாலும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த மனசு வருமா? ஒருவேளை சொல்லுவோம், ஆண்டவரே இனிமே நான் வாங்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லுவோம். வாங்க, இந்த திருப்பி எடுத்துமே கொடுத்துட்றேன் ஆண்டவரே. மனசு வருமா? அப்படி வரும் பொழுதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா, அதுதான் எழுப்புதல். பிரியமானவர்களே, எனக்குள் இது வரணும், உங்களுக்குள் இது வரணும்.
நமக்குள் இது வரணும். அப்போதான் கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். எழுப்புதல் வேணுமா வேண்டாமா? எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமா வரவா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஒரு பரிவாரத்தோடு நான் போனோம். வெறுங்கையோடு நான் போகக்கூடாது, ஆத்துமாக்களோடு கூட போனோம். விருப்பம் இருக்கா இல்லையா? எழுப்புதல் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் கேட்குறமா? விருப்பம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ளாய் இப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் இருக்கணும், இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கணும். அப்போதான் தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் வேண்டும் சொன்னா நீங்கள் உண்மையாக மனம் திரும்பியிருக்கீங்களா? என்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க இயேசுக்காக? உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். ஜெப வாழ்க்கையில் மாறுதல் இருக்கா? அதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? யோசித்து பாருங்க. உன் சுயம் உடைக்கப்பட்டிருக்கா? உங்களை ஆராய்ச்சி பாருங்க. அப்போதான் தேசத்தில் கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். நம்மை அர்ப்பணிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய பேசியிருக்கிற தயவுக்கா ஸ்தோத்திரம். இந்த கடைசி கால எழுப்புதலில் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வருவீராக, ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவீராக. இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அவர்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.